ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Deipudduennadapanra. அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு கப் நான் கோதுமை எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்து இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ ஒரு கப் கோதுமாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அந்த கோதுமை பால் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதே கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது பேனில் நெய் சேர்த்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சையை பொரித்து எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வச்சுருக்க இந்த கோதுமை பால் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம நல்லா பார்த்திங்கன்னா மீடியம் லெவலில் வச்சு நல்லா கிண்டணும். ஸோ நல்லா கெட்டியாகி இந்த பபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் கோதுமாவுக்கு பார்த்திங்கன்னா அதே கப்பில் வந்து ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போது நெய் ஏலக்காய் தூள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை அல்வா கரெக்டான பக்குவத்தில் பிகினர்ஸ் கூட எப்படி பண்ணலாங்கிறத ஃபுல் வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன்.